2 கல்ல உரசி நெருப்பு கண்டுபிடிச்சிருந்து நம்ம நாகரிகம் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு ஏஐ வச்சு ஏவுகணை விடுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். இது எல்லாத்துக்குமே நம்ம பிரெயின் மட்டும் தான் காரணம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் மனுஷனுங்க பொருளை உருவாக்க ஆரம்பிச்ச காலகட்டத்துல அது எவ்வளவு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுல ஒரு மனிதாபிமானம் இருந்துச்சு. ஈட்டி, கத்தி இந்த மாதிரி ஆயுதம் கிரியேட் பண்ணும்போது மிருகங்க கூட சண்டை போடுறதுக்கு தான் ரெடியா. காலப்போக்கில் எப்போ ஈட்டி கத்தியா மாறிச்சோ, கத்தி பீரங்கியா மாறிச்சோ, பீரங்கி கன்னா மாறிச்சோ, கன்னு மிஷின் கன்னா மாறிச்சோ, மிஷின் கன் மிசைலா மாறி நியூக்ளியரா வந்து நிக்கிதோ, இது எதுவுமே மிருகங்க கூட சண்டை போடல. நம்ம கூட மனுஷங்க கூட சண்டை போடுறதுக்காகவே எல்லாமே உருவாக்குற மாதிரி மாறிடுச்சு. இந்த ஈட்டி இருக்குல்ல, அந்த ஈட்டில இருந்து மிஷின்கள் நியூக்ளியர் வரைக்கும் நம்ம கொண்டு வரதுக்கு 5000 வருஷம் இருக்கு. ஆனா இப்போ நம்ம கையில இருக்கிற ஏஐன்ற இந்த ஆயுதம் வெறும் 50 வருஷத்துல இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. ஸோ இந்த வீடியோல 3 விஷயத்த பத்தி பார்க்க போறோம். ஏஐயோடைய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். ஸோ ஃபுல்லா பாருங்க. இது 3 பார்ட்டா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பார்ட், இன்னும் 2 பார்ட் சீக்கிரமா வரும். 19th சென்ச்சுரிஸ்ல எல்லா வேலையிலுமே மனுஷங்க தான் இருந்தாங்க. எந்த ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸா இருந்தாலும் சரி, பெரிய ஃபேக்டரிஸா இருந்தாலும் சரி, விவசாயத்துல இருந்து எல்லாத்துலயுமே கணக்கு புள்ள எல்லாமே வந்து மனுஷங்க தான். அவங்க எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும், டே அண்ட் நைட் வேலை செஞ்சாலும், வீக்கெண்ட்ஸ் 7 நாள் வாரத்துல வேலை செஞ்சாலுமே அவங்க வேலை முடியவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல தான் அவங்களுக்கு வந்து தோணுச்சு, ஏன் நான் மட்டும் எல்லா வேலையும் செய்யணுமா, எனக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் வேணும், ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு தோணுன விஷயம் தான் இப்ப ஏஐயா வந்து நிற்குது. அவங்க அப்போ ஷார்ட்கட் வேணும்னு கேட்டு ஹெல்ப் வேணும்னு கேட்டதுக்காக சின்ன சின்ன டூல்ஸும் பெரிய பெரிய மிஷின்ஸும் வந்துச்சு. எக்ஸாம்பிள் டிஷ்வாஷர், வாஷிங் மிஷின், கால்குலேட்டர், நெல்ல இருக்கிற மிஷின், டிராக்டர், நாளைக்கு வெதர் எப்படி இருக்குன்னு பார்க்க வெதர் மிஷின்ஸ். இது எல்லாமே ஒரே ஒரு காரணத்துக்காக தான், நம்ம வேலையை சுலபமாக்கணும்ட்டு. ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்டா மிஷின்ஸ் கேட்டோம், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் கேட்டோம், அதுக்கப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்துச்சு, இப்போ அது ஏஐயா மாறி இருக்கு. நம்ம பிரெயின்ல எப்பவுமே ஷார்ட்கட் தேடுற ஒரு நேச்சர் இருக்கு. அதுதான் இந்த ஏஐக்கான காரணம். நம்ம அப்போ கேட்டோம்ல ஹெல்ப் ஷார்ட்கட்னு, அது இப்போ ஏஐயா வந்து நிக்குது. அப்போ நிறைய பேருக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணுச்சு, வேலையை ஈஸியாக்குச்சு. இப்போ நிறைய பேருக்கு வேலையை ஈஸியாக்குனது மட்டும் இல்லாம வேலையை விட்டு தூக்கிடுச்சு. இப்படிதான் வெறும் நம்ம மட்டும் வேலை செஞ்சிருந்த இடத்துல ஹெல்ப்னு கேட்டு ஏஐ உள்ள இறக்கி வச்சிருக்கோம். நம்ம ஹெல்ப்னு கேட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு நம்மள ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்து நிக்குது. இப்போ கரண்டா நீங்க எவ்வளவு யோசிக்கிறீங்களோ உங்களை விட 1 மடங்கு அதிகமா ஏஐ யோசிக்கும். அடுத்த பாட்டுல பார்ப்போம்.